நாம் பார்க்காத வெற்றியும் இல்லை, நம்ம பார்க்காத தோல்வியும் இல்லை. இந்த தேர்தலில் தான் தோல்வி அடைஞ்சிருக்குமே தவிர நிரந்தரமாக இல்லை. கழகத்தோட எதிர்காலத்தை திட்டமிட நமக்கு காலம் கிடைச்சிருக்குன்னு இதை நாம் எடுத்துக்க வேண்டியது தான். கழக வரலாற்றில் இது ரொம்ப முக்கியமான தலைமை செயற்குழுவாக அமையப்போகுது. உங்கள் ஒப்புதலோட அமைப்பு முறையில் முக்கியமான பெரிய மாறுதல்களை செஞ்சு நடைமுறைப்படுத்த போகிறோம். அப்படிப்பட்ட அந்த அமைப்பு முறையோட வலிமையால் தான் நாம் நிற்கிறோம். இப்படி தோற்றதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அதில் மற்றொன்று நிர்வாகிகளோட செயல்பாடுகள். அதையும் நாம் மறைக்க தேவையில்லை. நம்ம தவறுகளை முதல்ல நாம் ஒத்துக்கணும், வெளிப்படையாக ஒத்துக்கணும். ஏன்னா இது ஒரு தனி மனிதனுடைய தவறாக இருந்தாலும் அதில் பாதிக்கப்படுறது 75 ஆண்டு கால திராவிட முன்னேற்றக் கழகம். தோல்விக்கு பிறகு ஒவ்வொருத்தரும் ஒரு காரணம் சொல்கிறாங்க. ஒவ்வொரு தொகுதியாக பார்த்து 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 குறைகளை கண்டுபிடிச்சு ஆளை மாற்றுறதை விட முழுமையான ஒரு சுய பரிசோதனை வேணும்னு நான் முடிவெடுத்தேன். அந்த வகையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நிர்வாக அமைப்பில் பல மாறுதல்களை செய்ய இருக்கிறேன். இதெல்லாம் கடுமையானதாக தான் இருக்கும், சிலருக்கு கசப்பானதாக இருக்கும். கசப்பு தான் உடம்புக்கு நன்மை செய்யும். நீங்கள் எல்லாரும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாறுதல்கள் அடுத்த 100 ஆண்டுக்கு கழகம் உயிர்ப்போடு இருக்கிறத உறுதி செய்யும். ரிசல்ட் வந்ததும் நம்ம தோல்விக்கு பிறகு 38 பேர் கொண்ட ஒரு குழு அமைக்கப்பட்டு மாவட்ட வாரியாக நிர்வாகிகள்கிட்ட கருத்து கேட்டு அதை அறிக்கையாக என்கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டுமல்ல, தனியாக ஒரு இணையதளமும் உருவாக்கப்பட்டு நம்ம மேலே நல்லெண்ணம் கொண்ட எல்லாரும் கருத்து சொல்லலாம்னு அறிவித்தோம். அதுலேயும் பல்லாயிரக்கணக்கானவர்கள் அவங்களோட கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. அதை எல்லாத்தையும் படித்து நான் உள்வாங்கியிருக்கிறேன். ஊருக்கே வெளிச்சம் கொடுக்குற விளக்குக்கு தனக்கு கீழே இருக்கக்கூடிய இருட்டு தெரியாது. அப்படித்தான் நாம் நம்மக்கிட்ட இருந்த தவறுகளை கண்டறிய தவறிட்டோம். இந்த கருத்துக்களோட அடிப்படையில் திட்டங்களை வகுக்க நம்முடைய தங்கம் தென்னரசு அவர்கள் தலைமையில் மறு சீரமைப்பு குழு அமைச்சோம். அந்த குழு அறிவாலயத்தில் பல நாள் கூடி ஒவ்வொரு பிரச்சனையாக ஆய்வு செஞ்சு அவங்களுடைய இடைக்கால அறிக்கையை என்கிட்ட கொடுத்தாங்க. முக்கியமான தலைமை கழக நிர்வாகிகளுடைய கலந்து ஆலோசித்து அதைத்தான் இப்போ தீர்மானமாக வழங்க இருக்கிறோம். இளைஞர்கள் பெண்கள் நம்பிக்கையை மீண்டும் நமக்கு பெற்றுத்தர மாதிரி நம்ம நடவடிக்கைகள் அமைக்கணும். இனி வரும் நிர்வாகிகளுக்கு அந்தந்த பொறுப்புகளுக்கு ஏற்ப வயது வரம்பையும் பதவி காலத்தையும் அறிமுகப்படுத்த போகிறோம். புதுமுகங்களுக்கு அதிகமான எண்ணிக்கையிலே பொறுப்புகளை வழங்க போகிறோம். புதிய உறுப்பினர் சேர்க்கையை தொடங்கணும். உறுப்பினர் சேர்க்கை நேர்மையானதாக அமையணும், உண்மையானதாக அமையணும், போலி எண்ணிக்கையாக இருக்கக்கூடாது. உறுப்பினர் சேர்க்கைக்கு பிறகு தேர்தலை முறையாக நடத்துவோம். தகுதி வாய்ந்த புதிய நிர்வாகிகள் வெற்றி பெற்று வருவார்கள். நியமனங்களாக இல்லாமல் தேர்தல் மூலமாக ஜெயிக்கிறவங்க சிறப்பாக செயல்படுவாங்க. எனக்கு நம்பிக்கை உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் இருக்குது. கட்சியை மறுசீரமைப்பு செய்கிறது மூலமாக மட்டும்தான் நாம் மீண்டும் அரசியல் வெற்றியை பெற முடியும். எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக கட்சி சீரமைப்புகளை செய்யணும். அதுக்கு முதல்ல நமக்குள்ள மனமாற்றம் வர வேண்டியது அவசியம். மாறுதலுக்கு தயாராகாமல் வெற்றி பெற முடியாது. என்னுடைய வருத்தமெல்லாம் கொள்கை கோட்பாட்டில்
உழைப்பில், உறுதியில், போராட்ட குணத்தில் வலிமையாக இருக்கிறவங்க கூட நிர்வாகிகளை அரவணைக்கிறதுல செருக்கிடுறாங்க. இன்னும் சிலர் இருக்கிறாங்க, எதிர்க்கட்சிக்காரங்களை பார்த்தா மலர்ந்த முகத்தை காட்டுறாங்க, கட்சிக்காரங்களை பார்த்தா மலர்றது இல்லை. எதிர்க்கட்சிகளை பார்த்தா வணங்குகிற கை நம்ம கட்சிக்காரர்களை பார்த்தா வணங்குறது இல்லை. தனக்கு இணையாக யாரும் வளரக்கூடாதுன்னு நினைச்சா அந்த மாவட்டத்தில் அவங்க மட்டும்தான் இருப்பாங்க. ஒரு மாவட்ட செயலாளரை மட்டும் வச்சு அந்த மாவட்டத்தில் கட்சி வளர்த்துட முடியாது. ஒரு எம்எல்ஏ மட்டும் வலிமையாக இருந்தால் அந்த தொகுதியில் ஜெயிச்சிட முடியாது. ஒவ்வொரு தொண்டனும் ஒரு நிர்வாகியாக செயல்படும் போது தான் இயக்கம் வளரும், இயக்கம் வாழும். படைக்கு இளையோர் வரும்போது அவர்களை மூத்தோர் வரவேற்று வழிநடத்துவது தான் வலுவான படைக்கு அடையாளம்.